இயேசுவின் நாமம். அப்ப அந்த நாமத்தை எந்த மனுஷனுக்கும் ஈடு இணை செய்ய முடியாது. அந்த நாமத்தை வைத்து எந்த மனுஷனோட ஒப்பீடு செய்ய முடியாது. அந்த நாமத்தின் மேல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் அந்த நாமத்தை சொல்லி, எத்தனை பேர் அந்த நாமத்தின் மேல விசுவாசமா இருந்து, எத்தனை பேர் அந்த நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அற்புதம் உண்டாகட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நோய்கள் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால தரித்திரங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால கடன் ஒழியட்டும், இயேசுவின் நாமத்தினால விடுதலை இறங்கி வரட்டும், இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடைபெறட்டும், இயேசுவின் நாமத்தினால கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான வியாதியின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்ன செய்யறாரு? மகிமைப்படுத்துறார். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஒருவரும் வெறுமையாய் திரும்பினதே இல்லை. ஆகினால்தான் யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 16வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவான் 16:23, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? தருவார்.